இந்த மாநாட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது சார். எதிர்பார்ப்புகள்னு சொல்லும்பொழுது மிக குறிப்பாக அவரே நேற்று சொன்னார், நான் வேலையே எனக்கு கிடையாது, முழு நேரமாக எனக்கு இதான் வேலை அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்றார். எனக்கு அது எனக்கு தெரிந்து மே மாச பாதியிலேயே ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. மே மாசம் பாதியில இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ். அவரே சொன்ன மாதிரி நான் முழு நேர அரசியல்வாதி, எனக்கு அரசியல் ஒரு தொழிலும் அல்ல, அரசியல் இருக்கிற மாற்று தொழிலும் அல்ல, பொழுதுபோக்கும் அல்ல அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ற இடத்துல இதற்கு என்னென்ன பிரச்சனைகள் இதுக்குள்ள நடக்குது. நீங்க ஆணவ படுகொலை ஒன்று நடக்குது, அதற்கு எந்த அறிக்கைகளும் விஜய்கிட்ட வந்து வரல, ஆதவர்ஜனிட்ட வந்துச்சு. தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக அதே மாதிரி ஆதவர்ஜனா போனாரே தவிர விஜய் அவர்கள் நேரடியாக போகல. அவங்கள மறுபடியும் வாங்க பனையூர் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் குறித்து ராகுல் காந்தி பல விஷயங்களை எழுப்புறாரு. எஸ்ஐஆர் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து வழக்குகளாகவே போகுது, உச்சநீதிமன்றத்தில் பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றிற்கும் விஜயிடம் வருவது பெரிய மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க பேச மாட்டேங்கிறாரு தளபதி? உங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் மாநாட்டில் பேசுவார். இது அதுதான களம் தான். நீங்க இங்க தானே பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க, மதுரையிலே வச்சு மதுரை பிரச்சனை பேசுறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னா ஒரு பில்டப் கொடுத்தாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலே பேசிட போறார் போல இருக்கு. ஒருவேளை பெரிய வீரர் தான் அவரு அப்படின்னு தான் நினைச்சோம்.